கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, எக்கால சத்தம் என்கிற ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் சூனேமியாளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கான பாடமாக இருக்கு. நாம் அந்த செய்தினை குறித்து நாம் இன்றைய நாளிலும் தியானிக்க போகிறோம். முதலாவது, சூனேமியாள் என்பது அந்த பெண்ணுடைய பெயர் அல்ல. ஏனென்று சொன்னால் அந்த பெண் சூனேம் என்கின்ற பகுதியில் அவங்க வசித்து வராங்க. அதன் அடிப்படையில் அவங்கள பற்றி சொல்லும் பொழுது ஊரின் பெயரினால சூனேம் சூனேம் என்று சொல்லி அழைக்கப்பட்டவள் இறுதியாக சூனேமியாள் என்று சொல்லி அழைக்கப்படுறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இந்த சூனேமியாளுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்திருந்தாலும் பரிசுத்த வேதாமத்தில் அந்த பெண்மணியுடைய பெயர் பதியப்படாமல் இருப்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியுது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த சூனேமியாளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன அற்புதங்களை செய்தார், அது நமக்கான பாடமாக எப்படி அமைகிறது என்பதை பற்றி நாம் இன்றைய தினத்தில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். வாங்க நம்ம செய்திக்குள்ளே கடந்து போவோம். யார் இந்த சூனேமியாள் என்று சொல்லி பார்ப்பதற்கு இரண்டொரு விஷயங்கள் நாம் பார்ப்பது நலமாக இருக்கும் என்று சொல்லி அடியனுக்கு தோணுகிறது. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8 முதல் 37 வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது இந்த சூனேமியாள் தான் எலிசா பசியோடு அந்த சூனேம் தேசத்துக்கு வரும் பொழுது இந்த மனிதன் பசியாறி செல்ல வேண்டும் என்று சாப்பாடு போட்டாங்க. அந்த மனிதன் சற்று இளைப்பாறும்படிக்கு தன்னுடைய வீட்டின் மெத்தையில் ஒரு அறையை கட்டி அதில் நாற்காலியை வச்சு அதில் கட்டிலையும் போட்டு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி சற்று இளைப்பாறி செல்லும்படிக்கு அந்த மகனுக்கு ஒரு அறையை கட்டின ஒரு பெண்ணாக இந்த மகள் காணப்படுறாங்க. இந்த சூனேமியாளுடைய வாழ்க்கையில் தான் ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை எலிசாவின் மூலமாக செய்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நாள் எலிசா அந்த தேசத்தில் அல்லது அந்த வீட்டில் தங்கியிருக்கும் பொழுது அந்த வீடு நிசப்தமாக இருப்பதை பார்க்குறாரு. அந்த நிசப்தமான அந்த ஒரு சம்பவம் அவருடைய மனதில் பெரிய இறைச்சலை ஏற்படுத்துது. ஏன் இந்த வீடு நிசப்தமாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தபொழுது அந்த வீட்டில் அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்பதை குறித்து அந்த மனிதன் தன்னுடைய கேஎஸ்சி என்கின்ற ஒரு உதவியாளன் மூலமாக அறிந்து கொள்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த விஷயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு திருமணமாகி நீண்ட காலமாகிறது. அவர்களினுடைய கணவனோ வயது முதிர்ந்தவன் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் குறிப்பிடுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த தீர்க்கதரிசி ஒரு உற்பவ காலத்திலே நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரு. அதற்கேற்றது போல ஒரு வருஷத்துக்குள்ள அந்த ஸ்ரீ தன்னுடைய கையில் ஒரு குழந்தையை வச்சுட்டு இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த குழந்தை ஒரு நாள் வயல்வெளியில் போகும்பொழுது தலைவலி ஏற்பட்டதன் காரணமாக தன்னுடைய வீட்டிற்கு மரித்தும் போகுது. அந்த நாளில் தானே அந்த பெண்மணி இந்த குழந்தை மரித்து போனதை மறைத்துட்டு தன்னுடைய கணவனிடத்தில் சொல்லி கழுதையின் மீது சேணம் வைத்து தன்னுடைய குழந்தையை உயிர்ப்பிக்கும்படிக்கு தீர்க்கதரிசிக்கிட்ட போகிறத பார்க்கும். பின்னாட்களில் தீர்க்கதரிசி அந்த குழந்தையை உயிர்ப்பிக்கிறாரு. ஆனாலும் உயிர்ப்பித்து அந்த குழந்தையை பற்றி வளர்கிறதை பற்றி அந்த தீர்க்கதரிசி கண்குளிர கண்ட மகனாக காணப்படுறார். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்து அந்த தீர்க்கதரிசி அந்த குடும்பத்தின் மீது ஒரு மதிப்பு உடையவராக அல்லது அந்த குடும்பத்தை பற்றி ஒரு நம்பிக்கை உடையவராக காணப்பட்ட அந்த மனிதன் ஒரு நாள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. இந்த தேசத்திற்கு பஞ்சம் வரப்போகுது. அந்த பஞ்சமானது 7 வருடம் நிலைக்கும். அந்த பஞ்சத்தின் விளைவாக இந்த தேசத்திலே மழை அற்று போகும் என்று சொல்லி அந்த மனிதன் சொல்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி சொன்ன விவரம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீ இந்த தேசத்தை விட்டு 7 வருடம் வெளியில் சென்று தங்கியிரு, 7 வருடம் கழித்து இந்த தேசத்திற்கு திரும்ப வா என்று சொன்னதையும் அந்த ஸ்ரீ அந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்தை விட்டு வெளியிலே சென்று 7 வருடம் தங்கியிருந்ததையும் நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நாம் செய்தியிலே 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 1வது வாக்கியத்தில் நாம் ஒரு விஷயத்தை நாம் பார்க்க போகின்றோம். என்னவென்று சொன்னால் 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 1வது வாக்கியம், எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்ரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்திலே இருக்கும் என்று சொல்லியிருந்தான். ஆம், அந்த தீர்க்கதரிசி அந்த குடும்பத்தின் மீது ஒரு மரியாதை வைத்தவனாக அல்லது ஒரு நம்பிக்கை வைத்தவனாக தனக்கு உணவளித்தவர்களுக்கு தான் திரும்ப நன்றி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையிலே அந்த தீர்க்கதரிசி ஒரு வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். இந்த தேசத்திலே 7 வருடம் மழை இருக்காது, பஞ்சம் இருக்கும், இதனால் நீ இந்த தேசத்தை விட்டு வெளியிலே சென்று சஞ்சரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொல்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதன் அடிப்படையில் அந்த பெண் 7 வருடம் அந்த தேசத்தை விட்டு வெளியிலே சென்று பெலிஸ்தர்
பெலிஸ்தருடைய தேசத்தில் சஞ்சரிக்கிறதையும் நம்மால் 2வது வசனத்தில் பார்க்க முடிகிறது. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருந்தது. என்னவென்று சொன்னால், ஒரு தேசத்தை விட்டு ஒரு குடும்பமானது வெளியேறிவிட்டால் அந்த தேசத்திலே தான் இருக்கின்ற சொத்திற்கு அவர்களால் உரிமை கோர முடியாது என்கின்ற விஷயத்தை ரூத் போவாசுடைய சம்பவத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையானது இந்த ஸ்திரீயினுடைய வீட்டிலும் அல்லது இந்த ஸ்திரீயினுடைய குடும்ப வாழ்விலும் காணப்பட்டுச்சு. என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ இந்த தேசத்திலிருந்து வெளியிலே சென்று 7 வருடம் சஞ்சரிக்கணும். அந்த 7 வருடம் சஞ்சரித்து அந்த வறட்சி காலம் முடிந்த பின்பு நீ உன்னுடைய தேசத்திற்கு திரும்ப வர வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொல்றாங்க. ஆனால் இந்த ஸ்திரீக்கு இதை பற்றிய விஷயங்கள் தெரியும். என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒருவேளை இந்த ஸ்திரீயானவள் இந்த வீட்டை விட்டு அல்லது இந்த தேசத்தை விட்டு வெளியிலே புறப்பட்டு சென்றாள் என்று சொன்னால் தன்னுடைய சொத்துக்களை அந்த ஸ்திரீ இழக்க வேண்டும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஒருவேளை தான் திரும்ப வரும்பொழுது என்னுடைய சொத்துக்கள் எனக்கு கிடைக்காமல் போக வாய்ப்பு உண்டு என்பதை அந்த ஸ்திரீ முழுமையாக அறிந்திருந்தாள். அப்படி இருந்தும் அந்த ஸ்திரீ தன்னுடைய சொத்துக்கள் போனாலும் பரவாயில்லை, இந்த தீர்க்கதரிசி சொன்னபடி என்னுடைய உயிர், என்னுடைய குடும்பத்தினுடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஸ்திரீ அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போகிறாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்திரீ அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போய் 7 வருடம் கழித்து திரும்ப வருகிறத நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த திரும்ப வருகின்ற சம்பவம் பற்றி 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 3வது வாக்கியம் இப்படியாக குறிப்பிடுகிறது. நாம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 3வது வாக்கியம். 7 வருடம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். இந்த ஸ்திரீ தன்னுடைய வீட்டிற்கு திரும்ப வரும் பொழுது, என்னுடைய தேசம் இது, என்னுடைய நிலம் இங்கு இருக்கிறது, என்னுடைய வீடு இங்கு இருக்கிறது, என்னுடைய வயல் இங்கு இருக்கிறது, நான் அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ராஜாவினிடத்தில் முறையிடும்படிக்கு போனாள். ஆனால் இந்த ஸ்திரீ ராஜாவினிடத்தில் முறையிட்டாளா அல்லது முறையிடவில்லையா என்பது மிகவும் ஒரு வியப்புக்குரிய விஷயமாக காணப்படுது. ஏன் என்று சொன்னால், அந்த ஸ்திரீ ராஜாவினிடத்தில் செல்லுறாங்க. ராஜாவினிடத்தில் ஒரு வார்த்தையும் அந்த ஸ்திரீ பேசலை. ராஜாவினிடத்தில் இதை குறித்து என்னுடைய தேசம் இங்கு இருக்கிறது, நான் அதை அடைந்து கொள்ள வேண்டும், இப்படியான பஞ்சத்தின் காலத்திலே இந்த தீர்க்கதரிசி உரைத்த வார்த்தையின்படியே நான் இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போனேன், இப்பொழுது பஞ்சம் முடிந்திருக்கிறது, என்னுடைய வீட்டிற்கு நான் வரப்போகிறேன், எனக்கு அந்த நிலம் வேண்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தையும் கூட அந்த ஸ்திரீ பேசவில்லை. ஆனால் அந்த ஸ்திரீக்கு தன்னுடைய நிலம், வீடு எல்லாம் திரும்ப எப்படி கிடைத்தது என்பதுதான் இன்றைக்குரிய செய்தியின் முக்கிய கருத்தாக காணப்படுச்சு. 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 4வது வாக்கியத்தை இப்படியாக வாசிப்போம். அந்த நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாய் இருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். அந்த நேரத்தில் தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரனை பார்த்து அங்கிருந்த ராஜா கேட்குறாரு, எலிசா தீர்க்கதரிசி என்னென்ன அற்புதங்களை எல்லாம் செய்தாரு, அதை எனக்கு சொல்லு என்று சொல்லி கேட்கின்ற விஷயங்களை பார்க்க முடிகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை எண்ணி பாருங்களேன், இந்த எலிசாவினுடைய வேலைக்காரன் என்னவெல்லாம் சொல்லியிருப்பான் என்று சொல்லி என்னால் எண்ண முடிகிறது. ஒருவேளை அந்த மனிதன் சொல்லியிருக்கக்கூடும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 4வது வாக்கியம் இப்படியாக குறிப்பிடுகிறது, தீர்க்கதரிசி யோர்தானை 2ஆ பிரித்தார். இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த துறவில் ஊறுகின்ற தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றின விஷயத்தை சொல்லியிருக்கலாம். அல்லது கரடிகள் மலையிலிருந்து இறங்கி வந்து 42 பிள்ளைகளை பட்சித்து போட்டதை சொல்லியிருக்கலாம். அல்லது வாய்க்கால்களில் ஓடுகின்ற தண்ணீரை நல்ல தண்ணீரை பெருக்கெடுக்க வச்சதை பற்றி அந்த மனுஷன் சொல்லியிருக்கலாம். அல்லது அந்த விதவையினுடைய வீட்டில் எண்ணெய் பெருக்கெடுத்ததை பற்றி அந்த மனுஷன் சொல்லியிருக்கலாம். இப்படி சொல்லி கொண்டு இருக்கும்பொழுது அந்த மனுஷன் கடைசியாக சூனேமியாலை பற்றியும் அந்த சூனேமியலுடைய வாழ்க்கையில் இந்த மனிதன் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தான் என்பதை பற்றியும் அந்த தீர்க்கதரிசனுடைய வேலைக்காரன் ராஜாவினிடத்தில் தெரிவித்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி தெரிவித்து கொண்டு இருக்கிற அந்த சம்பவத்தில் தான் இந்த சூனேமியாலும் அந்த ராஜாவினுடைய அரண்மனைக்கு வந்திருக்கணும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு விஷயம் எண்ணி பாருங்களேன், இந்த தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் எங்கே இருந்திருக்கணும்? ஒருவேளை தீர்க்கதரிசி கூட இருந்திருக்கணும். ஒருவேளை அந்த தீர்க்கதரிசி அந்த தேசத்தில் இல்லாமல் போயிருந்தால் அந்த தீர்க்கதரிசியுடைய கூட தான் இந்த வேலைக்காரனும் போயிருக்கணும். ஆனால் இங்கே ஒரு மாற்றம் நடந்திருக்கு. என்ன ஒரு மாற்றம் என்று சொன்னால், தீர்க்கதரிசி அந்த தேசத்திலே இல்லை, மாறாக தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் எங்கே நிற்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்ரீ சூனேமியாள் அல்லது அந்த ஸ்ரீ ராஜாவை பார்க்க போகின்ற சமயத்தில் இந்த வேலைக்காரனும் ராஜாவினுடைய அருகில் இருக்கிறாங்க. சற்று சிந்தித்து பாருங்களேன்,
ஏன் அந்த மனுஷன் அந்த ராஜாவின் இடத்துல போய் இருக்கணும்? ஒருவேளை எண்ணி பாருங்க, இந்த ராஜாவும் கூட மற்ற எல்லா நாட்களையும் விட அந்த நாளில் தானே ஏன் அந்த தீர்க்கதரிசியை பற்றி விசாரிக்கணும்? ஒருவேளை எண்ணி பாருங்க, இது ஏன் தேவனுடைய திட்டமாக இருந்திருக்கக்கூடாது என்று சொன்னால் உண்மையில் இது தேவனுடைய திட்டம்தான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ராஜா அந்த தேசத்திலே பஞ்சம் வருவதற்கு முன்பதாக ஒரு நல்ல ராஜாவா என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவன் மிகவும் மோசமான ஒரு ராஜாவாக இருந்திருக்க வேண்டும். ஏன் மோசமான ராஜாவாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒருவேளை நீங்கள் சிந்திக்க வேண்டும், ஒருவேளை நல்ல ராஜாவாக அந்த மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த தேசத்தில் தானே ஏன் ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வர வேண்டும்? ஒருவேளை ஆண்டவர் ஒரு தேசத்தில் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும், அந்த தேசத்திலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதனை தேவன் நியாயம் தீர்க்க வேண்டும், அல்லது அந்த தேசத்திலே ஏதோ ஒரு அநியாயம் நடக்கிறது, அதனை தேவன் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக அங்கு நியாய தீர்ப்பை கொண்டு வந்திருக்க முடியும். அப்படியானால் அந்த தேசத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை அந்த ராஜாவுக்கும் இருக்கிறது. ராஜா நல்லவனா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை, அவன் ஒரு மோசமானவனாகத்தான் இருந்திருக்க முடியும். வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது அந்த ராஜா மோசமானவன், அதனால்தான் அந்த ராஜாவினுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வந்ததை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சரி, நியாய தீர்ப்பு முடிந்தது, எல்லாம் சரியானது, வறட்சிகள் நீங்கின, மழை திரும்ப வந்தது. மழை திரும்ப வரும்போது அந்த ஸ்திரீயும் தன்னுடைய வீட்டிற்கு திரும்ப வரும்படி வராங்க. இப்படி வருகின்ற சமயத்தில் தான் தேசத்துக்குள்ளே நுழையும் போது, அந்த ராஜாவினுடைய அரண்மனையில் நுழையும் போது அங்கே ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், ராஜாவினுடைய அருகில் யார் இருக்கிறாங்க என்று சொல்லி பார்க்கும் பொழுது கேயாசி நின்று கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் கேயாசி அன்று ராஜாவோடு இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 13வது வாக்கியம் இப்படியாக சொல்லுகிறது. என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த நாளில் தானே தீர்க்கதரிசி சூனேமியாலை பார்த்து கேட்கும் பொழுது, உனக்கு என்ன பிரச்சனை? உனக்காக நான் ராஜாவின் இடத்தில் பேச வேண்டுமா, அல்லது மந்திரியின் இடத்தில் பேச வேண்டுமா, அல்லது வேறு யாரிடமாவது நான் பேச வேண்டுமா, அல்லது உனக்காக பரிந்துரைக்க வேண்டுமா என்கின்ற விஷயங்களை அந்த நாளில் தானே தீர்க்கதரிசி கேட்கிறாங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த நாளில் தீர்க்கதரிசி சாதாரணமாக கேட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகளானது இந்த சூனேமியால் வறட்சி நீங்கி தன்னுடைய தேசத்திற்குள் நுழையும் பொழுது அந்த வார்த்தைகள் அங்கு நிறைவேறதை பார்க்க முடியுது. என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒருவேளை இந்த ஸ்திரீ தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பும் பொழுது அந்த இடத்தில் கேயாசி இல்லாதிருந்தால் நிலைமை வேறாக இருந்திருக்கும். ஒருவேளை அந்த அரண்மனைக்கு அந்த ஸ்திரீ திரும்பும் பொழுது அந்த ராஜா அந்த சூனேமியாலை பற்றியும் அல்லது எலிசாவை பற்றியும் விசாரிக்காமல் போயிருந்தால் அன்றைய தினம் வேறு விதமாக அமைந்திருக்கும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த மனிதனுடைய மனமாற்றம், ராஜாவினுடைய மனமாற்றம் ஆண்டவரை பற்றி தேட ஆரம்பிக்கிறது. அந்த ராஜாவினுடைய மனமாற்றம் யார்? இந்த தீர்க்கதரிசி என்று சொல்லி தேட ஆரம்பிக்கிறது. அந்த தீர்க்கதரிசியை பற்றி விசாரிக்கும் பொழுது இந்த கேயாசியும் கூட சூனேமியாலை பற்றின அநேக விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இந்த சூனேமியாலுடைய குழந்தையை அந்த மனுஷன் உயிர்ப்பித்தார். இந்த சூனேமியாலுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. ஏறக்குறைய 1 வருஷம் முன்னாடி அந்த மனுஷன் தீர்க்கதரிசனம் உரைத்தார். அதற்கேற்றபடி அந்த மக்களுக்கு குழந்தை பிறந்தது என்று சொல்லி அநேக விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கு தானே ஒரு அதிசயம் நடக்குது. என்னவென்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, முன்பதாக ரூத் போவாசுடைய சம்பவத்தில் நாம் பார்க்கின்றோம், ஒரு தேசத்தை விட்டு ஒரு பிள்ளைகள் அல்லது ஒரு குடும்பம் வெளியில் சென்று விட்டால் தன்னுடைய தேசத்தில் இருக்கின்ற சொத்திற்கு அவர்கள் உரிமை கோர முடியாது. ஆனால் இந்த தேசத்தில் இருக்கின்ற ராஜாவானவன் அந்த ஸ்ரீ திரும்ப வந்தபொழுது இந்த மனிதன் கூறுகின்றான், அந்த ஸ்ரீயினுடைய வீட்டையும் அதற்கான சொத்து நலபுலங்களையும் இன்னுமாக அதில் கிடைத்த வருமானங்கள் யாவையும் அந்த ஸ்ரீக்கு திரும்ப ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜா அந்த நாளில் தானே கூறுகிறான். அப்படி என்று சொன்னால் அந்த ராஜா உண்மையில் மனம் மாறினவன் என்பது இதற்குரிய சாட்சியாக காணப்பட்டுச்சு. ஒருவேளை ராஜா சொல்லியிருக்கலாம், இந்த தேசத்தை விட்டு வெளியே போயிட்டல்ல, இதற்கும் மேலே இந்த தேசத்தில் உனக்கு உரிமை இல்லை என்று சொல்லியிருக்கலாம். மாறாக அந்த மனிதன் அந்த ஸ்ரீனுடைய எல்லா சொத்தையும் நிலபுலங்களையும் அந்த 7 வருட காலத்தில் ஒருவேளை இவன் சம்பாதித்த எல்லாவற்றையும் கூட அந்த நிலத்தின் சார்பாக அந்த ஸ்ரீக்கு ஒப்புவிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் நாம் இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த மனிதன் அந்த ஸ்ரீயை தண்டிக்க எண்ணவில்லை, மறக மன்னிப்பு வழங்குகிறான். இந்த மனிதன் அந்த ஸ்ரீக்கு தேவையான சொத்துக்களை திரும்ப ஒப்புவிக்கிறான்.
என்னுடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றிற்று. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த மனிதன் ஏன் இந்த சொத்துக்களை அந்த ஸ்திரீக்கு திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த ஸ்திரீயினுடைய வீட்டில்தானே அந்த தீர்க்கதரிசியும் எலிசா தீர்க்கதரிசியும் வந்து தங்கி சென்றிருக்கிறான். இந்த ஸ்திரீயினுடைய வீட்டில் தானே எலிசா தீர்க்கதரிசியும் உணவு சாப்பிட்டு சற்று ஓய்வெடுத்திருக்கிறார். ஒருவேளை அந்த வீட்டை நான் அந்த மகளுக்கு திரும்ப தராதே போனால் அந்த தீர்க்கதரிசி இந்த சூனேமுக்கு வரும்பொழுது எங்கு தங்குவார் என்று சொல்லி இந்த ராஜா சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும். ஒருவேளை அந்த தீர்க்கதரிசி இந்த ஊருக்கு வரும்பொழுது நான் அந்த மகளுடைய சொத்தை திரும்ப தரவில்லை என்று சொன்னால் மீண்டுமாக நான் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளாவேனே, இது எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமே, என்னுடைய அரசாங்கத்தை இது கவிழ்க்க கூடுமே என்று சொல்லி அந்த மனிதன் நினைத்திருக்கக்கூடும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எப்படியேனும் அந்த ஸ்ரீ தன்னுடைய நிலத்தை திரும்ப அடைந்து கொண்டார். அந்த நிலத்தை அடைந்து கொள்வதற்கு அநேக காரியங்கள் உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், முதலாவது அந்த ஸ்ரீ அந்த நிலத்தை திரும்ப அடைந்து கொள்வதற்கு முதல் காரியமாக யாரோ ஒருவர் எங்கோ போகிறார் என்று சொல்லி எண்ணாமல் அந்த மனிதனை அழைத்து, அந்த தீர்க்கதரிசியை அழைத்து உணவு சாப்பிட வைத்தது முதல் காரணம். அந்த மனிதன் உணவு சாப்பிட்டவுடன் சரி வெளியே புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்லாமல் நீங்கள் சற்று நேரம் ஓய்வெடுங்கள் என்று சொன்னது இரண்டாவது காரணம். ஒருவேளை இந்த மனிதன் சாதாரணமாக ஓய்வெடுக்காமல், நீர் இந்த தேசத்திற்கு வருகிற பொழுதெல்லாம், இந்த வீட்டின் வழியாக கடந்து போகிற பொழுதெல்லாம் என்னுடைய வீட்டில் வந்து தங்கலாம், இந்த வீடு உமக்கான ஒரு உரிமை கோரலின் ஒரு வீடாக காணப்படுகிறது, நீர் இந்த வீட்டிலே எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து தங்கலாம் என்று சொன்ன வார்த்தைகள் தான் அந்த ஸ்திரீக்கு அந்த நிலமும் அந்த வீடும் அதற்குரிய எல்லா பொருட்களும் திரும்ப கிடைப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை எண்ணி பாருங்களேன், அந்த ஸ்திரீ யாரோ ஒரு மனுஷன் போகிறாங்க, எனக்கு என்ன பிரச்சனை, அவர் போனால் போகட்டும், நான் நல்லா இருக்கேன், நான் நிம்மதியாக இருக்கேன், இந்த தேசத்தில் நான் கனம் பொருந்தியவளாக இருக்கேன், நான் எதுக்கு அந்த மனுஷங்கிட்ட ஓடி அந்த மனுஷங்கிட்ட கெஞ்சிட்டு நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு விட்டுருந்தா எண்ணி பாருங்களேன், அந்த குழந்தை மறிக்கும் பொழுது யாருமே உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த ஸ்திரீ கடைசி வரைக்கும் மலடியாய் நின்று கூட அந்த ஸ்திரீ மறித்திருக்கக்கூடும். ஒருவேளை அந்த ஸ்திரீ மலடி என்ற ஸ்திரீ பெயர் மாற்றப்பட்டு ஒரு பிள்ளைக்கு தாயானால் என்று சொல்லி அழைக்கப்படாமலே போயிருப்பாங்க. ஒருவேளை அந்த பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளை மரித்த நாளில் தானே அந்த தீர்க்கதரிசி நோக்கி ஓடும் பொழுது அந்த தீர்க்கதரிசி எனக்கு யார் என்றே தெரியாது என்று சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அந்த பிள்ளை திரும்ப கிடைக்காமலும் போயிருக்கலாம். அந்த பஞ்ச நாட்களில் அந்த ஸ்திரீ காப்பாற்றப்படாமலும் போயிருக்கலாம். யாருக்கு தெரியும், ஒருவேளை அந்த ஸ்திரீக்கு பஞ்சம் வருவது தெரியாமலே போயிருக்கும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எண்ணி பாருங்கள், நாம் அந்த தீர்க்கதரிசிக்கு ஒருவேளை உணவிட்ட அந்த ஸ்ரீ, ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்லது ஒரு நாளில் குறிப்பிட்ட நேரங்கள் அந்த மனிதன் உறங்கி செல்வதற்கு தன்னுடைய வீட்டின் மேலறையை கட்டின அந்த ஸ்ரீ தன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு கடந்து சென்றார். பஞ்சத்திலே தானும் தன்னுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. பஞ்சம் திரும்பி வீடு வரும்பொழுது அந்த ராஜாவின் இடத்திலிருந்து தன்னுடைய சொத்துக்கள் திரும்ப கிடைத்தது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த ஸ்ரீனுடைய வாழ்க்கை மிகவும் பெரிய வாழ்க்கை. அந்த ஸ்ரீனுடைய வாழ்க்கை மிகவும் சாட்சியாக வாழ்கின்ற வாழ்க்கை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி எண்ணுகிறீர்களோ எனக்கு தெரியவில்லை, அந்த ஸ்ரீ செய்த உதவி அவளுக்கு திரும்ப கிடைத்தது என்றுதான் அடியேன் சொல்லுகின்றேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்ரீ தன்னுடைய தேசத்தை விட்டு வெளியில் சென்று தங்கியிருக்கிறாங்க. அவங்க திரும்ப வரும்பொழுது தன்னுடைய தேசத்தில் இருக்கின்ற நிலம் கிடைக்காமல் போயிருக்கும். ஆனால் பரிசுத்த வேதமும் இப்படியாக குறிப்பிடுகிறது. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 1வது வாக்கியம், ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையில் நீர்க்கால்கள் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புவார். கர்த்தருக்காக நாம் எந்த வேலையை செய்யும் பொழுதும் கர்த்தர் நமக்காக அந்த வேலையை செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை அந்த ஸ்ரீ தன்னுடைய தேசத்திற்கு வரும்பொழுது என்னவெல்லாம் நினைத்து வந்தாரோ, ஒருவேளை ராஜாவினுடைய கால்களில் விழுந்து கெஞ்சி மன்றாட வேண்டுமோ, ராஜாவை எங்களை மன்னித்து விடுங்கள், தண்டனை வேணால் கொடுத்து விடுங்கள், எங்களுக்கு அந்த நிலம் வேண்டும், நாங்கள் எப்படியாவது அந்த நிலத்திலே இருக்க வேண்டும், எங்களுக்கு வேறு இடம் இல்லை என்று சொல்லி என்னென்னவோ அவங்க எண்ணி வந்திருக்கலாம். ஆனால் நினைத்து பாருங்களேன், அந்த தேசத்துக்குள்ளே வரும்பொழுது அவங்க நிலைமை மாற்றி இருந்துச்சு. அந்த ராஜா கிட்ட கெஞ்சவே இல்லை. ஒருவேளை அந்த ராஜா கிட்ட, ராஜா நாங்கள் இந்த தேசத்தை விட்டு வெளியே போயிட்டோம், எங்கள் நிலத்தை திரும்ப தாங்கன்னு சொல்லி இந்த அம்மா ஒரு வார்த்தை பேசினாங்களா என்று சொன்னால் வேதாமம் அதை பற்றி சொல்லவே இல்லை. அவங்க திரும்ப வந்து நிற்கிறாங்க. திரும்ப வந்து நிற்கும் பொழுது அந்த வீட்டினுடைய சாவி அவங்களுக்கு கிடைக்குது. எண்ணி பாருங்களேன், அந்த வீட்டினுடைய சாவி கிடைச்சா பரவாயில்ல, அந்த சொத்து அவங்களுக்கு கிடைக்குது.
இது மாத்திரம் கிடைச்சா பரவாயில்ல, இவங்களுக்கு என்ன கிடைக்குது என்று சொன்னால், அந்த 7 வருடத்தில் ஒருவேளை அந்த தேசத்தில் விவசாயம் நடந்திருக்கும் என்று சொன்னால், அந்த வயலிலே விவசாயம் நடந்திருக்கும் என்று சொன்னால், அதற்குரிய வருமானமும் பொருளும் அந்த மகளுக்கு திரும்ப கிடைக்குது என்று சொன்னால், அதுதாங்க உண்மையான ஆசீர்வாதம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய ஊழியக்காரருக்கு செய்வது எதுவோ அது திரும்ப கிடைக்கும். தேவனுடைய ஊழியக்காரருக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய நாமத்தினாலே நீங்கள் யாருக்காவது எதையாவது செய்தீர்கள் என்று சொன்னால், மறந்து போவதற்கு தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற தேவன் மனிதன் அல்ல என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் கூறுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஸ்திரீ தன்னுடைய நிலத்தை காப்பாற்றிக் கொண்டாள். இந்த ஸ்திரீ தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொண்டாள். இந்த ஸ்திரீ தன்னுடைய பிள்ளையின் உயிரையும் காப்பாற்றிக் கொண்டாள். எல்லாவற்றிற்கும் ஒரே காரணம்தான், அந்த தீர்க்கதரிசிக்கு உணவிட்டதும் தங்கி செல்வதற்கு அந்த வீடனை தந்ததும் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கணும் என்று சொல்லி நீங்கள் கெஞ்சி மன்றாடுகிறீங்களா? ஒருவேளை சிந்தித்து பாருங்க. என்னுடைய தேசத்தில், என்னுடைய கிராமத்தில், அல்லது என்னுடைய ஊரில், அல்லது என்னுடைய நான் வசிக்கின்ற சாலையில் யாராவது ஒருவர் தங்க இடம் இல்லாமல் இருக்கிறாங்களா? அல்லது யாராவது ஒருவர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்களா? சிந்தித்து பாருங்க. பரிசுத்த வேதம் இப்படி சொல்லுது, இந்த சிறியோரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்படியானால் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் இருக்கும் பொழுது நாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் பண்ணணுங்க. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஒருவேளை எண்ணி பாருங்களேன், அந்த தீர்க்கதரிசிக்கு தான் செய்த அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை, அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி சொல்கிறாங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். நாம் நம்முடைய தேசத்தில், நம்முடைய கிராமத்தில், நம்முடைய சாலையில், அல்லது நாம் போகின்ற எல்லா இடங்களிலும் நம்மை விட வசதியில் குறைஞ்சவங்க இருப்பாங்கல்ல, அல்லது நம்மை விட பொருளாதாரத்தில் குறைஞ்சவங்க காணப்படுவாங்கல்ல. ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், போட்டுக்க வஸ்திரம் இல்லாமல், அல்லது உறங்க இடம் இல்லாமல் இருப்பாங்கல்ல. அப்போ நம்முடைய பாக்கெட்டில் ஒரு 50 ரூபாயோ அல்லது 100 ரூபாயோ இருக்கும். நம்ம சிந்திச்சு பார்ப்போம். நம்மிடத்தில் ஆண்டவர் பொருளாதாரத்தை கொடுத்ததுக்கு காரணம் ஒன்று தான், நாம் மற்றவர்களிடத்தில் உதவி செய்யும்பொழுது நம் மூலமாக ஆண்டவருடைய குணத்தை அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான். நாம் ஆண்டவருடைய குணத்தை எங்கெல்லாம் நம்ம வெளிப்படுத்த நம்ம மறுக்கிறோமோ, அங்கெல்லாமே நம்ம ஆண்டவருடைய குணத்துக்கு பதிலாக நம்ம வேறொருவனுடைய குணத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் என அழைக்கப்படுகிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய குணத்தை எல்லா இடங்களிலும் நம்ம வெளிப்படுத்தணும். ஆண்டவர் அதை ஒரு நாளும் மறவார். ஏற்ற நாளத்திலே அவைகள் வட்டியோடு நமக்கு திரும்ப கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நபர், நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஸ்ரீ இருக்கிறாங்க, மதர் தெரேசா என்று சொல்லி. அந்த அம்மா ஒரு முறை சொல்கிறாங்க, அன்பை மாத்திரமே கடன் கொடுங்கள், அவை மாத்திரமே வட்டியோடு திரும்ப கிடைக்கும் என்று சொல்லி. அவை எல்லாவற்றையும் தேவன் முன்னதாகவே நமக்கு கொடுத்துட்டாங்க. அவை எல்லாவற்றையும் தேவன் முன்னதாகவே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. தேவ அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. இந்த நாளிலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாமும் தேவனுடைய அன்பை எங்கெல்லாம் வெளிப்படுத்த அவை தேவையானவையாக இருக்கின்றனவோ, எங்கெல்லாம் வெளிப்படுத்த நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமோ, அந்த நாளிலே அந்த நேரத்தில் தானே நாம் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்த நாம் ஆயத்தமாக இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா உன்னதங்களிலே வீற்றிருந்து பூமியின் மனுமக்களாகி எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி வருகின்றோம். கண்ணோக்கி பார்த்து வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி அருளுங்க கர்த்தாவே. இன்றைய நாளிலும் சூனேமியளுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த சூனேமியாளுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எலிசா என்கின்ற தீர்க்கதரிசியின் மூலமாக செய்த அற்புதங்களை பற்றி எங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தினை இன்றைய நாளிலே தந்தீங்கப்பா. அந்த சூனேமியால் அந்த தீர்க்கதரிசியை பற்றி, ஆண்டவரே, இந்த தீர்க்கதரிசி மிகவும் பக்தி நிறைந்தவர், தெய்வ பக்தி உள்ளவர் என்று சொல்லி சாட்சி கூறுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த தீர்க்கதரிசி எங்கோ செல்லும் பொழுது அந்த மனிதனுக்கு நான் ஏன் சாப்பாடு அளிக்க வேண்டும் என்று எண்ணாமல் அந்த மனிதனுக்கு சாப்பாடு அளித்து தங்க உறைவிடம் கொடுத்தது மிகவும் ஆச்சரியம்தான் கர்த்தாவே. ஆண்டவருடைய மனிதனுக்கு செய்த உதவியை அந்த மகள் தன்னுடைய வாழ்நாளிலே ஏறக்குறைய சில தினங்களிலே அதனை திரும்ப பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே கர்த்தாவே. இதோ தகப்பனே, எங்களுடைய தேசத்தில், எங்களுடைய மாநிலத்தில், எங்களுடைய மாவட்டத்தில், அல்லது எங்களுடைய ஊரில், எங்களுடைய சாலையில் கர்த்தாவே, அநேக பேர் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறாங்களே, அநேக பேர் உணவு இல்லாமல் இருக்கிறாங்களே.
அநேக பேர் வியாதியினால இருக்கிறாங்களே கர்த்தாவே, அவர்கள் எல்லாருடைய மத்தியில சுனாமியால போல குணத்தை நாங்கள் எப்பொழுது தகப்பனை வெளிப்படுத்த போகிறோம்? ஒருவேளை தகப்பனே எங்களுடைய உதவிகள் யாருக்காவது தேவை என்று சொன்னால் அதை நாங்கள் எப்படியப்பா தெரிந்து கொள்ள போகிறோம்? கர்த்தாவே, இதோ இந்த உலகத்திலே நல்ல சம்பத்தையும் பொருட்களையும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்தது நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதுதான் என்பதை நாங்கள் எப்பொழுதப்பா புரிந்து கொள்ள போகிறோம்? ஆம் கர்த்தாவே, நாங்கள் மற்றவர்களுக்கு உதவும் பொழுது உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். நாங்கள் மற்றவருக்கு உதவும் பொழுது உம்முடைய குணத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் வெளிப்படுத்த நீரை கிருபை தாருங்கப்பா, வழி நடத்துங்க. துதி கன மகிமை யாவும் உமக்கே ஏறெடுக்கிறோம் மீட்பரின் திருநாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக மற்றொரு நாளிலே நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை தேவன் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.